கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்க்குறது எனக்கு சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வாசிக்கலாம். இந்த நாள் மங்கள வார்த்தை சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். சிலர் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்பாவே என்னை கண்டுக்கலை, என்னை கைவிட்டுட்டாங்க என்று சொல்வார்கள். சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, என் பிள்ளைங்களே என்னை கண்டுக்கலை, எங்களை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்றைக்கி இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவர் அஷ்யூரன்ஸ் கொடுக்குறாரு. தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன். இந்த உத்தரவாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும். எப்தான் ஒரு மனுஷன் இருந்தான். அவங்க அம்மா தகாத உறவிலே அவனை பெற்றெடுத்து தகப்பன் கையில் கொடுத்துட்டு அவன் வெளியே போயிட்டான். தாய் கைவிட்டுட்டான். தகப்பன் வீட்டில் இருந்த இந்த எப்தாவை கொஞ்ச நாள் பொறுத்து இந்த தகப்பனும் அவனுடைய குடும்பமும் கைவிட்டு விட்டார்கள். அவனை வெளியே துரத்தி விட்டாங்க. நிர்கதியாக அனாதியாக தெருவில் வந்து நிற்கிறான். ஆண்டவர் அவனை சேர்த்து கொண்டார். அவனை பெரிய பராக்கிரமசாலியாய் மாற்றினார். நல்ல யுத்த வீரனாக அவனை மாற்றினார். தைரியசாலியாக மாற்றினார். கோழைத்தனத்தில் இல்லை. பொதுவாக இப்படிப்பட்ட பிள்ளைங்க டிப்ரெஷனில் போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அவனை கூப்பிட்டு பயன்படுத்தினார். அதன் பிறகு யாரெல்லாம் அவனை தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்க எல்லாரும் வந்து அவனுடைய பாதப்படியில் விழுந்து, நீ எங்கள் குடும்பத்தில் உள்ளவன், நீ எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து கொள்ளக்கூடிய அளவில் கர்த்தர் அவனை உயர்த்தி அழகு பார்த்தார். இன்றைக்கும் உன் குடும்பத்தில் நீ எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட கல்லாக இருக்கலாம், ஆகாதென்று தூக்கி வீசப்பட்ட கல்லாக இருக்கலாம். ஒன்றை தான் ஆண்டவனை தேடிட்டு இருக்கிறார். இது உன்னுடைய டேர்ன் நாள். ஆண்டவனை உயர்த்தி அழகு பார்ப்பார். நீ யாருக்குமே வேண்டாம், உண்மைதான். ஆனால் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை படைத்தவர். அம்மாவோ அப்பாவோ உன்னை வேண்டான்னு சொன்னாலும் ஆண்டவர் வேண்டான்னு சொல்லவே மாட்டார். நீ என்ன நிலைமையில இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நல்ல தெய்வம். சிலருக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது கண்ணிலேருந்து கண்ணீராக வடியுது. ஆமாம், நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறேன், ஆனாலும் ஆண்டவர் என்னை கிருபையாக வச்சுருக்காரு என்று நிறைய பேர் இதயத்தில் இப்பொழுது குத்தப்பட்டு அழுகிறதை நாவியிலே பார்க்கிறேன். இதுதான் அவங்களுடைய மனசாட்சி இன்னும் உயிரோடு இருக்குது அப்படின்றதுக்கு அடையாளம். சரி, இன்றைக்கி ஆண்டவர் சொன்ன இந்த வசனத்தின்படி ஆண்டவர் சேர்த்துக்கிட்டாருன்னா உன்னை தூக்கி உயர்த்தி உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஏற்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன்னை உயர்த்தி அழகு பார்க்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஸோ இன்றைக்கி ரிஜெக்டான நிலைமையில் இருக்கிறவங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு இனி ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லைன்னு இருக்கிறவங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்றாரு. அவருடைய சன்னிதானத்தில் வந்து அவரை உறுதியாக பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. அவர் உங்களை ஆதரிப்பார், அற்புதம் செய்வார், உயர்த்தி அழகு பார்ப்பார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களை நம்முடைய நேச மார்பிலை சேர்த்து கொண்டு அவங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுத்து வாழ வைப்பீராக. நீர் வாழ வைக்கிற தெய்வம். அவ்வளோதான், இவன் நீ வாழ மாட்டான்னு அவங்க முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் நீர் அவர்கள் முன்னிலையிலே என் பிள்ளைகளை வாழ வைத்து அழகு பார்க்கிறவர். துரத்தப்பட்ட எப்தாவை தூக்கி அழகு பார்த்து பராக்கிரமசாலியாய் மாற்றி அவன் பெயரை பெருமைப்படுத்தின ஆண்டவர். அவன் சத்துருக்கள் அவனை கண்டாலே நடுங்கத்தக்கதாக அவருடைய கரத்தை பலப்படுத்தின ஆண்டவர். என் பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்து பிள்ளைகளை வாழ வைப்பீராக. இவர்கள் நியாயமாய் எதிர்பார்த்து கொண்டிருக்க எல்லா விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றும். இப்படி ஒதுக்கப்பட்டவர்கள் ஒரு நாளும் டிப்ரெஷனில் போயிடாதபடிக்கு ஆண்டவரை பிடித்து கொண்டு வளர்ந்து முன்னேற கர்த்தர் உதவி செய்யும். யாபேசின் எல்லைகளை விரிவாக்க ஆண்டவர் இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய எல்லைகளை விரிவாக்கும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.